வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும், அதுதான் இன்றைக்கி கண்டென்ட்டு. சிம்ம ராசி பொதுவாகவே சிம்ம ராசிக்காரவங்க மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு, அந்தஸ்து இதெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. ரெண்டாவது, அவங்க ராசிக்கு பொதுவாகவே சூரியன் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால அவங்களுடைய ராசிக்கு இதெல்லாம் தன்னால் தேடி வரும் சார். சரிங்களா? இதெல்லாம் பொது பலன்கள் தான். நான் சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் தான். மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு, அந்தஸ்தெல்லாம் இவங்க தேடி போகணும்னு இல்லை, இவங்கள தேடி வரும். ஏன்னா சூரியன் ராசிக்கு அதிபதியாக சூரியன் இருப்பதால் பொதுவாகவே கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் பார்க்குறவங்க. ரெண்டாவது, சிம்ம ராசிக்காரவங்ககிட்ட ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் எல்லான்னு சொல்லி அவங்ககிட்ட ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம். அவங்கக்கிட்ட சிம்ம ராசிக்காரவங்ககிட்ட நீங்கள் தான் எல்லாம் அப்படின்ட்டோம்னா அவங்க பொறுப்பில் நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க எதையுமே செய்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. நல்ல தயால குணமும் தங்கமான குணமும் சிம்மராசிக்காரவங்ககிட்ட இருக்கும். ராசிநாதன் அந்த சூரியன், அந்த பளபளன்னு இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய ஒளி கதிர்களை போல் அவங்க வாழ்க்கை எப்பயும் பிரகாசமாக தான் இருக்கும். இதில் மிக முக்கியமாக ராசிநாதனான சூரியன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும். இப்போ சிம்ம ராசியில் ஒருத்தவங்க பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா பொதுவாக அவங்க மேஷம், தனுசு, சிம்மம் போன்ற லக்னங்கள்லையோ அல்லது கடகம் இந்த மாதிரி லக்னங்களில் அந்த கேட்டகரியில் குருவினுடைய அம்சமுள்ள லக்னங்களில் பிறக்கும்போது நல்லாயிருக்கும். காரணம் என்னென்னா அவங்களுக்கு அந்த தசாபுத்தி எக்ஸலண்ட்டாக நல்லபடியாக இருக்கும். எதிர்த்தன்மை உள்ள லக்னங்களில் பிறக்கக்கூடாது. அதாகப்பட்டது மகர லக்னமோ அல்லது கும்ப லக்னமோ அல்லது கன்னி, மிதுனம் இந்த மாதிரி லக்னங்களில் பிறக்கிறத காட்டிலும் இந்த குருவின் அணியுடைய லக்னங்களில் பிறந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக வாழக்கூடிய தகுதி படைத்தவர்கள் தான் சிம்ம ராசிக்காரர்கள். மிக முக்கியமாக சிம்ம ராசி நல்ல ராசி தான், அதில் சந்தேகம் இல்லை. இப்படி சிறப்பு இயல்புகள் கொண்ட இந்த சிம்ம ராசிக்கு வர்ற மே 1 வருகிற மே 1 2024 மே 1 அவங்களுக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை விட்டு குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ல் குரு போனாலே பதவி பறிபோகுமே அப்படிங்கிற ஒரு வாசகம் எல்லாத்துக்குமே தோணும். ஐயோ 10ல் குருவா ஐயோன்னு சொல்லி தோணும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடத்துல குரு போகும்போது அவங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அல்லது ஒரு நல்ல பதவியில் இருக்காங்கன்னா அந்த பதவி மாற்றம் கிடைக்கும் அல்லது வேலையில் ஒரு மாற்றம் கிடைக்கும். அவ்வளோதானே ஒழிய மற்றபடி நெகட்டிவாக கிடையாது. ஜாதகத்தில் தசாபுத்தி நெகட்டிவாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி நேரத்தில் சிம்மராசிக்காரவங்க வேலையை விட்டுறக்கூடாது. ஏன்னா புது வேலை கிடைக்காது. அதுவும் ஜாதக தசாபுத்தியை பார்க்கணும். ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்து தான் இந்த 10ல் இருக்க குரு உங்களுக்கு சிரமங்களை கொடுப்பாரா அல்லது நல்லது செய்வாராங்கிறத சொல்ல முடியும். சரிங்களா? அப்போ சிம்மராசிக்காரவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, வேலை பார்க்குற இடத்துல கவனமாக இருக்கணும். தசாபுத்தி கெடுபலன்களை தரும் அமைப்பில் ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி நேரத்தில் வேலையை விட்டுறக்கூடாது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க. சரிங்களா? தசாபுத்தி ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பதவி மாற்றம், உத்தியோக மாற்றம், இடம் மாற்றம், டிரான்ஸ்ஃபர் இப்படி ஏதாவது நல்ல விஷயங்கள் உத்தியோக ரீதியாக நடக்கும். இதில் சந்தேகம் இல்லை. இப்போ அந்த சிம்மராசிக்காரவங்களுக்கு கண்டச்சனி வேறு ஓடுது. கண்டச்சனி வேறு ஏற்கனவே ஒரு வருஷம் 1.5 வருஷமாகவே கண்டச்சனி போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த கண்டச்சனியோட ஆதிக்கம், அந்த ராசியை சனி பார்க்குறனால சிம்ம ராசிக்காரவங்க அனைவருக்குமே பார்த்திங்கன்னா ஹெல்த் ரீதியாக சில விஷயங்கள் அஃபெக்ட் ஆகலாம். ஏன்னா லெஃப்ட் கால் இருக்குது பார்த்தீங்கன்னா, இடது கால் அப்புறம் பார்த்திங்கன்னா இடது சைடில் இருக்கிற அந்த பகுதிகள் பூராமே பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் சில சிரமங்களை சந்திக்கலாம். அது அவங்கவுங்க வயசுக்கு ஏற்றார் போல். நான் இதை சின்ன வயசுக்காரங்களுக்கு சொல்லலை. வயோதினமாக 40 வயசை தாண்டினவங்க, 35 வயசை தாண்டினவங்களுக்கு பார்த்திங்கன்னா இடது காலில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு சனி ஆகாதவர் இல்லையா, அந்த ராசியை சனி பார்க்குறாரு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த ராசிக்காரவங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால ஹெல்த் ரிலேட்டடாக பிரச்சனை வரும். அது அவங்க ஜாதக தசாபுத்தியும் பார்க்கணும். 35 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். 35-40 வயசை கூட தாண்டட்டும், அதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இளைஞர்களுக்கு இந்த பலன் வராது. 35-40 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு வயோதினமாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் ஹெல்த் ரிலேட்டடாக சில பிரச்சனைகள் வரலாம், சனி பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால. சரிங்களா? ஒரு மாதிரி மந்தத்தனமும் ஒரு மாதிரி சோம்பலான தன்மையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹெல்த் ரிலேட்டடாக அவங்க ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். மிக முக்கியமாக ராசிநாதன் சூரியனாக இருக்கிறதுனால அதிகாலையில் எந்திரிச்சு 6 to 6:30 சூரியனை நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப காலச்சிறப்பு. அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்வது, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சூரிய உரையில் காலைல 6 to 6:30 சூரியனை பார்த்தாலே போதும். அந்த சூரியனோட ஒளி உங்கள் மேலே பட்டாலே ஓரளவு நல்லாயிருக்கும். ஹெல்த் ரிலேட்டடாக எந்த பிரச்சனையும் வராது. அதிகாலையில் விநாயகர், அரச மரத்தடி விநாயகரை நம்ம வழிபட்டுட்டு ஒரு விடலக்காய் உடைத்து விட்டு அங்கே தீபம் போட்டு, ஏன்னா அந்த அரசும் வேம்பு இருக்கிற விநாயகரையும் கும்பிடலாம், இல்லை அரச மரத்து விநாயகரை கும்பிடலாம். அரசும் வேம்பு இருக்கிற விநாயகரை கும்பிட்டா செல்வ வளம் கிடைக்கும், விருத்தி கிடைக்கும். அதனால் விநாயகர் பெருமானா அதிகாலையில் அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதிகாலையிலேயே போய் நீங்கள் ஒரு 6:30 மணிக்கு மேலே 6 to 6:30 சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் விநாயகரை போய் நீங்கள் அரசு வேம்பு இருக்கிற விநாயகராக இருந்தாலும் சரி அல்லது அரச மரத்தடியில் இருக்கிற விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக ஒப்பற்ற பலன்கள் கிடைக்கும். இந்த மந்தத்தன்மை, சோம்பல் நீங்கும். சரிங்களா? இது
இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிங்களா? இப்போ நாடி முறைப்படி வந்து இந்த சிம்மராசிக்காரவங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் நம்ம பார்ப்போம் இப்போ. சரிங்களா? ஏற்கனவே நம்ம 4 பதிவுகளாக வந்து பார்த்தீங்கன்னா நாடி முறைப்படி வந்து நம்ம பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாறுபட்ட கோணத்தில். சரிங்களா? அப்போ இந்த மாறுபட்ட கோணத்தில் இந்த குரு பயிற்சி பலன்கள் வந்து சிம்மராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா மதிப்பு மரியாதை செல்வாக்கு எல்லாத்தையுமே சிறப்பாக வச்சிருக்கிற இந்த சிம்மராசிக்காரவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சார் நான் சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் தான், சிம்மராசிக்காரவங்க எல்லாத்துக்குமே இந்த மதிப்பு மரியாதை செல்வாக்கு எல்லாமே உயர்ந்திருக்கும். ஆனால் அடித்தட்டு மக்களும் சிம்மராசிக்காரவங்க இருப்பாங்க, மேல்தட்டு மக்களும் சிம்மராசிக்காரவங்க இருப்பாங்க. அவங்க ஜாதகத்தில் சூரியனுடைய அமர்வு குருவோட அமர்வு அவங்க என்ன லக்னத்தில் பிறந்திருக்காங்க அவங்களோட அமைப்பு எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? மிக முக்கியமாக வந்து அதுதான் ரொம்ப முக்கியம். பிறந்த கால ஜாதகத்தில் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனாலும் சிம்மராசிக்காரவங்க தயாள குணம் இருக்கும், தாராள மனசு இருக்கும். சரிங்களா? அதனால் நல்ல குணங்கள் நிறையா இருக்கும் சிம்மராசிக்காரவங்களுக்கு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நம்ம சிம்மராசிக்காரவங்களுக்கு வந்து குருப்பெயர்ச்சி பலன் நாடி முறைப்படி எப்படி இருக்கும்? சார் நாடி முறை அப்படிங்கிறது உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமர்வு எப்படி, இப்போ கோச்சாரப்படி கிரகங்கள் வந்து அந்த கிரகத்தோட நாடி வரும்போது தான் இதை நாடி முறைப்படி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் கிரகங்கள் உலா வரும் நிலை தற்சமய கிரகங்கள் இப்போ இந்த குரு மாறுறார் அப்படிங்கும்போது ரிஷபத்துக்கு குரு போவார். அப்போ இந்த ரிஷபத்துக்கு குரு போகும்போது உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் ரிஷபத்தில் குரு இருக்கிறாரா அல்லது ரிஷபத்தில் என்ன கிரகம் இருக்குது, வேற கிரகம் ரிஷபத்தை பார்க்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ரிஷபத்தில் எந்த கிரகமும் இல்லை, ரிஷபத்தை எந்த கிரகமும் பார்க்கல அப்படின்னா இந்த குரு பயிற்சியை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் பலன் கொடுக்கும். சரிங்களா? ஆனாலும் பலன் கொடுக்கும். ஆனால் 30% தான், 70% வந்து பலன் உங்களால் உணர முடியாது. ரிஷபத்தில் ஏதாவது கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பான முறையில் நீங்கள் இந்த குரு பயிற்சியை வந்து 100க்கு 100 நீங்கள் உணரலாம். சரிங்களா? அப்போ 10ல் குரு இருக்கிறாரு பதவி போயிடும், 10ல் குரு இருக்கிறாரு ஏதாவது பிரச்சனை ஆயிரும் நினைக்க வேண்டாம். ஜாதக தசாபுத்தி நெகட்டிவாக இருக்கும் பட்சத்தில் தான் சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது. ஜாதக தசாபுத்தி பாதகம் இல்லாமல் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பதவி மாற்றங்கள், பதவி உயர்வு, வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்ல நிலைக்கு போகிறது, தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுறவங்களுக்கு அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறவங்கள மாற்றக்கூடிய நிலை, புதுசாக யாராவது நல்ல ஆள் வேலைக்கு வருவாங்க, இப்படி பாசிட்டிவான பலன்கள் தான் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஜாதகம் உதாரண ஜாதகத்தை போட்டு நம்ம இதை விளக்கலாம். சரிங்களா? இப்போ ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை பாருங்கள், இது உதாரண ஜாதகம் தான். இப்போ இவங்க பிறந்திருக்கிறது வந்து பாருங்கள் சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. நமக்கு விஷயம் என்னன்னா ரிஷபத்தில் கிரகங்கள் இருக்கான்னு பாருங்க. இவங்களுக்கு ரிஷபத்தில் வந்து இவங்களுக்கு கிரகங்கள் இருக்கு. யார் யார் இருக்கான்னு பாருங்க. ரிஷபத்தில் சூரியன் இருக்கார், புதன் இருக்கார். சரிங்களா? இவங்க லக்னம் வந்து பாருங்க கடக லக்னம், லக்னத்திலே குரு உச்சமா இருக்கிறார். ஸோ இவங்க லக்னம் சுபத்துவமா இருக்கிறதுனால இவங்க ஜாதகம் வெயிட்டான ஜாதகம், லக்னமே ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ பாருங்க இவங்களுக்கு வந்து பாருங்க இதில் ரிஷபத்தில் யார் இருக்கா, லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்காரு, ராசிக்கு 10ஆம் இடம். ஸோ ராசிக்கு 10லையும் லக்னத்துக்கு 11லையும் குரு போகிறதுனால இது நிச்சயம் வந்து இந்த ஜாதகத்துக்கு இந்த 10ஆம் இடத்துக்கு குருவோட வேலையை செய்யாது. இது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். ஏன்னா அந்த சுக்கிரனோட வீட்டில் போய் சூரியனும் புதனும் உட்காந்துருக்காங்க. அந்த இடத்த வந்து இப்போ குரு போய் நிரப்ப போறாரு. கோச்சார குரு போய் அந்த இடத்துல போய் உட்கார போறாரு. அப்போ ராசிநாதன் மேலேயே போய் குரு உட்கார்றாரு. ஏன்னா ராசிக்கு அதிபதி லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் என்கின்ற அமைப்பில் அந்த லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவரும் சூரியன் தான். அதே போல் ராசிநாதனே சூரியன் தான். ராசிக்கு 10ஆம் இடத்துலையும் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துலையும் அந்த சூரியன் புதன் அமர்ந்து அந்த இடத்துக்கு இப்போ கோச்சார குரு போகும்போது கண்டிப்பாக மதிப்பு மரியாதை செல்வாக்கு அந்தஸ்தெல்லாம் இவங்களுக்கு உயரத்தான் போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ புதன் மேலே குரு போகிறதுனால புது விஷயங்கள் கற்றுக்கிறது. ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய நிலைமை ஏன்னா இவங்களுக்கு நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரியக்கூடிய நேரம். ஏன்னா ஏற்கனவே கண்டச்சினி வேற ஓடுது இல்லையா? அப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படிங்கிறத இவங்க கண்டிப்பான முறையில் கண்கூடாக பார்ப்பாங்க, நிறையா விஷயங்கள் கற்றுக்குருவாங்க. சரிங்களா? இவங்க ஜாதகத்தில் இந்த குரு பயிற்சி வந்து இவங்களுக்கு நல்ல பயிற்சியாக தான் இருக்கும். இந்த 10ஆம் இடத்து குரு ஐயோ இவங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்லாம் இல்லை. இவங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதனால் ஏற்கனவே குரு வந்து மேஷத்தில் இருக்கும்போது தான் இவங்களுக்கு நல்ல தொழில் அமைஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ அந்த தொழிலில் வந்து பிரச்சனை வருமானா பிரச்சனை வராது. ஏன்னா லக்னத்துக்கு 11ஆம் இடம் ராசிக்கு 10ஆம் இடம்ங்கும்போது சூரியன் புதன் மேலே குரு போகிறது வந்து எக்ஸலண்டான அமைப்பு. சரிங்களா? சூரியன் மேலே குரு போகிறது ரொம்ப நல்லது. புதனும் அங்கே இருக்கிறார். ரெண்டாவது அந்த இடத்த சனி வர பார்ப்பார் சார் 10ஆம் பார்வையா. ஸோ சனி அந்த இடத்த பார்க்குறாருங்கும் போது சனி பார்த்தாலும் சனி ரிஷபத்தில் அமர்ந்தாலும் இது மேன்மையான நிலை. ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்த சுபகாரியம் ஒன்று இப்போ நடக்கும். சரிங்களா? இப்படி நிறைய பாசிட்டிவான பலன்கள் வந்து இந்த ஜாதகத்துக்கு சொல்லலாம். சரிங்களா? இப்போ ஒரு உதாரணமாக ரிஷபத்தில் வந்து சூரியன் புதன் சனியோட பார்வையில் இருக்கிறதுனால இவங்களுக்கு எதிர்பார்த்த காரியம் நடக்கும், மதிப்பு மரியாதை கிடைக்கும், புது விஷயம் கற்றுக்குருவாங்க அப்படிங்கிற பாசிட்டிவான விஷயங்களை பூரான்னு சொன்னோம். ஒரு உதாரணமாக அவங்களுக்கு அங்கே சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கிருவோமே, சுக்கிரன் அங்கேயே இருக்கிறார் இவங்களுக்குன்னு வச்சுக்கிருவோமே. அப்போ அந்த சுக்கிரன் மேலே குரு போகிறதுங்கிறது நல்லதானா? ரொம்ப நல்லது. ரொம்ப நாளாக வந்து இவங்க பொருளாதார விருத்திக்காக ரொம்ப நாளாக வந்து ஒரு சுபகாரியம் தள்ளிக்கிட்டே போகுது,
நாங்கள் ஒரு சுபகாரியம் பண்ணலாம்னு இருந்தோம், ஆனால் அது பண்ண முடியாமல் இருக்குது, அல்லது தொழில் ரீதியாக வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல நிலைக்கு போகலான்னு நினச்சோம், பட் அது வந்து எங்களுக்கு நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது அற்புதமான காலம். ஏன்னா லக்னத்துக்கு 11ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் இடமா இருக்கிறதுனால அந்த சுக்கிரன் மேலே குரு போகிறது, இயற்கை சுபர் வீட்டில் இன்னொரு சுபரான குரு போய் உட்காரும் போது கண்டிப்பாக சுபகாரியம், காத்திருந்த சுபகாரியம் நடக்கும். பொருளாதார ரீதியாக டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையை வந்து நல்லபடியாக நகர்த்தி கொண்டு போகிறது இவங்களுக்கு கண்கூடா தெரியும். இதில் அந்த சுக்கிரனே வந்து ஒரு உதாரணமாக திசையோ புத்தியோ நடத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ அங்கே செவ்வாய் இருக்கிறாருன்னா அந்த செவ்வாய் மேலே குரு போகும்போது குருமங்கல யோகம்ங்கும் போது கண்டிப்பாக சொத்துக்கள் மூலமாக நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுங்கிறது, சகோதர வர்க்கத்தின் மூலமாக நல்ல பாசிட்டிவான பதில்கள் கிடைக்கிறதுங்கிறது, அவங்க வழியில் வந்து இவங்களுக்கு சுபகாரியங்கள் நடந்து இவங்க முன்னெடுத்து செய்கிறதுங்கிறது. அப்போ அந்த செவ்வாய் மேலே குரு போகும்போதும் நல்லது தான், சுக்கிரன் மேலே குரு போகும்போதும் எக்ஸலண்ட்டான ஒரு அமைப்பு தான் தொழில் ரீதியாக. ஏன்னா ராசிக்கு லக்னத்துக்கு 10-11 இருக்கிறதுனால வருமானம் ப்ளஸ் தொழில் ரீதியாக டெவலப்மெண்ட் பண்ணுறது, தொழில் ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல லெவலுக்கு போகிறதுங்கிற மாதிரியான நல்ல பலன்கள் தான் இவங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு உதாரணமாக அங்கே வந்து இவர் இருக்காருன்னு வச்சுக்கிருவோமே, யார் குருவே அங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கிருவோமே, இது மிக மிக அற்புதமான அமைப்பு. ஏன்னா பிறந்த கால குருவை கோச்சார குரு தொடர்பு கொள்ளும் போது ஜாதகருக்கு ஒரு நல்ல பலத்தை கொடுக்குது. ஏன்னா நாடி முறைப்படி குரு வந்து ஜாதகரை குறிக்கும். அப்போ அந்த குரு மேலேயே குரு போகிறது வந்து ரொம்ப வெயிட்டை கொடுக்கும், ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு அமைப்பு. ஏன்னா இவங்க பிறந்த கால குருவை கோச்சார குரு தொடர்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, இவங்களுக்கு பலத்தை சேர்க்கும். கண்டிப்பாக இவங்க பலமாக இருப்பாங்க, தைரியமாக இருப்பாங்க, அந்த நேரத்தில் பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும். இப்போ அங்கே ராகுவோ கேதுவோ இருந்தால் தான் பிரச்சனை பண்ணும். ராகு இருந்தாலும் பிரச்சனை, கேது இருந்தாலும் பிரச்சனை. வெறும் ராகு மட்டும் இருக்கிறார் அப்படின்னா இந்த குரு அங்கே கிராஸ் பண்ணும்போது பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ராசிக்கு 10ஆம் இடம் லக்னத்துக்கு 11ஆம் இடமா இருந்தால் கூட இவங்களுக்கு பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம். ஏற்கனவே பொருளாதாரம் தேக்கமாக நிற்கிது, கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னா அந்த பிரச்சனை இன்னும் தலை தூக்கும். கடன் பிரச்சனையில் இருக்காங்கன்னா இன்னும் அது தலை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சண்டால யோகம் என்கின்ற அமைப்பில் இந்த ராகுவை குரு பிடிக்கும். கோச்சார குரு ராகு மேலே போகும்போது சில பிரச்சனைகளை தரும். ராகுவின் காரக தொழில்கள் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் நல்லது நடக்கும் சார். இப்போ கேது அங்கே இருக்கிறார் அப்படின்னா ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்ல இருக்காங்க, ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்ல இருக்காங்க, ஒரு சித்த மருத்துவம் அல்லது ஆயுர்வேத மருத்துவம் அப்படின்னு அந்த கேதுவுடைய ஆதிபத்தியத்தில் இருக்காங்க பாருங்க. சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், ஒரு பழங்காலத்து தமிழ் மருத்துவம்லாம் நாட்டு மருத்துவம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த கேது மேலே குரு போகும்போது நல்ல காலமாக இருக்கும். அதே போல் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்காது, கோயிலுக்கு அருகாமையில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு பிரச்சனை இருக்காது, நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ அந்த ராகு மேலே குரு போகிறது வந்து குருவே வந்து அந்த ஜாதகருக்கு வந்து சாபத்தை கொடுக்குற மாதிரி இல்லையா? ராகு மேலே குரு போகிறது, குரு ராகு சேர்ந்தா சண்டால யோகம்ல, குருவே வந்து உங்களை வந்து திட்டக்கூடிய ஒரு நிலை இல்லையா, குரு சண்டால யோகம் இல்லையா? அப்போ உங்களுக்கு சாபம் நிவர்த்தி ஆனாலும் கண்டிப்பான முறையில் அந்த ராகு மேலே குரு போகும்போது நிச்சயம் பிரச்சனைகளை தான் கொடுக்கும். இந்த ராகு கேதுக்கள் மீது குரு செல்லும் காலம் நீங்கள் சித்தர்கள் தரிசனம் செய்வது, உங்கள் குருமார்களை தரிசனம் செய்வது கால சிறப்பு. இந்த ராகு கேது மேலே குரு போகும்போது உங்களுக்கு அந்த கஷ்ட நஷ்டம் தெரியாமல் உங்களை கடந்து கொண்டு போகிறது உங்களுக்கு கண்கூடா தெரியும். நீங்கள் கடந்து போவீங்க நல்லபடியாக. சரிங்களா, குலதெய்வ வழிபாடும் பண்ணிக்கலாம். அங்கே சனி இருந்தாலுமே நல்லது தான். குரு வந்து அங்கே வர்றாரு, சனி அங்கே உட்காந்துருக்காரு. ஏன்னா இந்த ஜாதகத்துக்கு சனி பார்வை இருக்குது. இப்போ நான் சொன்ன ஜாதகத்துக்கு சனி பார்க்குறாரு அந்த இடத்த. அங்கே வந்து சூரியன் புதன் இருக்கார். ஒருவேளை சனியாக அங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், சனியாக இருக்கிறார் ரிஷபத்தில்னா இந்த குரு கிராஸ் பண்ணும்போது வழி இல்லாமல் அந்த ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு அருமையாக இருக்கும் சார், பிரச்சனையே இருக்காது சார் அந்த ஒரு வருஷம். ஏன்னா அந்த சனி மேலே குரு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சனி கர்மக்காரகன் இல்லையா, அந்த கர்மக்காரகனை கோச்சார குரு கிராஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, எக்ஸலண்ட்டான அமைப்பு. சரிங்களா, ஸோ நம்ம குரு பயிற்சி பலன்களை இப்படி தான் எடுக்கணுமே ஒழிய லாஜிக்கே இல்லாமல் 10ல் குரு போகிறாரு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுக்கக்கூடாது. சரிங்களா, அதே நேரத்தில் குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்தாலும் ராசிக்கு 2, 4, 6 பார்க்கறதுனால நீடித்த நோயில் இருந்து விடுதலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே போல ராசிக்கு 2 இடத்துல ராகு கேது இருக்கிறது, 7ல் சனி இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான அமைப்பு கிடையாது சிம்ம ராசிக்கு. ஸோ சிம்ம ராசிக்கு பொதுவாக வந்து 50% தான் வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும், 50% வந்து பொது பலன் வந்து கொஞ்சம் சிரமங்களை தர்ற மாதிரி தான் இருக்குது. கவனமாக இருக்கிறது காலச்சிறப்பு. சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, நான் சொன்ன அந்த விநாயகர் வழிபாடு பண்ணுறதெல்லாம் இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு நன்மையை தரும். மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு மத்தியமமான பலன்களையே இந்த 10ஆம் இடத்துக்கு குரு தரும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் வருது, வாட்ஸ்அப் நம்பரும் இதுவே. அப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9842137441 தான் என்னோட வாட்ஸ்அப் நம்பரு. வாய்ஸ் காலில் ரெண்டுமே எடுக்கும். சரிங்களா, ரெண்டுமே வாய்ஸ் காலில் எடுக்கும். ஆனால் வாட்ஸ்அப் வந்து 9842137441 தான். சரிங்களா, ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் அதில் அனுப்பிச்சு நீங்கள் ஜாதகங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரிங்களா, சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.